We now request Mrs. Narasimhan to garland Dr. Sudha Seshan. Shri Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwaraha. Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram. எல்லோருக்கும் அன்பான நமஸ்காரம். பாகவதம் பகவானுடைய பெருமையை சொல்வது. பகவானுடைய பெருமை என்னன்னு கேட்டா, பக்தர்களுடைய பக்தி, அதுதான் பகவானுடைய பெருமை. பகவானுக்கு 1000 பெருமை இருக்கு. பெருமைக்கெல்லாம் பெருமை பகவான் தான். ஆனால் அதுலேயே ரொம்ப வசதியான பெருமை என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு பக்தி. அந்த பக்தியையும் பகவானுடைய பிற பெருமைகளையும் சேர்த்து சொல்லுவது தான் பாகவதம். நேற்றுக்கு யாரோ கேட்டார்கள், பாகவதம் தமிழில் இருக்கா? ஏன்னா ராமாயணம் அப்படின்னா வால்மீகி ராமாயணம் இருக்குது, அது தமிழ்லையும் கம்பராமாயணம் இருக்குது. பாரதம் அப்படின்னு சொன்னால் வியாசருடைய மகாபாரதம் இருக்குது, தமிழில் வில்லிபுத்தூரார் பாடியிருக்கார். அந்த மாதிரி தமிழில் பாகவதம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. தமிழில் பாகவதம்னா அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண அந்த மாதிரி இல்லை. முழுக்க முழுக்க ஒரு புராணமாக, காப்பியமாக தமிழில் எழுதப்பட்ட பாரதம். 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் செவ்வை சூடுவார்னு ஒருத்தர், மதுரைக்கு பக்கத்தில் வேம்பத்தூரை சேர்ந்தவர், அவர் எழுதினது செவ்வை சூடுவார் பாரதம். அதுக்கு இதிகாச பாரதம்னே இதிகாச பாகவதம்னே பேர். செவ்வை சூடுவார் பாகவதத்தை தொடர்ந்து அதே காலகட்டத்தில் சம்வேர் பை 1543 ஸ்ரீ பாகவத புராணம்னு அருளாளதாசர்னு ஒருத்தர், அவர் ஒரு அற்புதமான காவியம் பண்ணியிருக்கார். திருக்குடந்தை ஆரியப்ப புலவர்னு ஒருத்தர் 18ஆம் நூற்றாண்டில் பாகவத புராணம் அப்படின்னே தமிழில் ஒரு காப்பியம் பண்ணியிருக்கார். இது தவிர தாண்டவர்னு ஒருத்தர் பாகவத சாரம், மாரியப்ப கவிராயர் பாகவத அம்மானை, அனந்த பாரதி சுவாமின்னு ஒருத்தர் பாகவத கீர்த்தனங்கள், பாகவதத்திலேருந்து எடுத்து கீர்த்தனங்கள். அதே மாதிரி உவாத்தி சின்னையன் அப்படின்னு ஒருத்தர் பாகவத வச்சனம், கந்தூரி ரங்கையான்னு ஒருத்தர் பாகவத வினாவிடைன்னு போயட்ரிக் ஃபார்ம்லேயே பண்ணியிருக்கார். இதில் இந்த செவ்வை சூடுவார் பாகவதம்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு புராணம். அங்கே வியாசர் 18,000 ஸ்லோகங்களில் பண்ணினதை ஒரு 4,900 பாடல்களில் செவ்வை சூடுவார் பண்ணியிருக்கார். அதுக்கு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் என்னான்னு கேட்டால், ஊவேசா முதல்ல பாடம் கேட்டது செவ்வை சூடுவார் பாகவதத்தை தான். அவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட முதல்ல பாடம் கேட்டு அவருக்கு தமிழ் மேலே ஒரு தமிழ் இலக்கியத்து மேலே ஒரு பெரிய பிடிமானம் ஏற்பட்டதற்கு செவ்வை சூடுவார் பாகவதம் தான் காரணம், பிரதான காரணம். கலிபுருஷனை எப்படியாவது பூமியில் தங்க விடக்கூடாதுன்னு பரீட்சித்து மகாராஜா மனசில் நினைச்சார். இந்த நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்திருந்த முனிவர்களில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இவ்வளவு தூரத்துக்கு கலிபுருஷனை வேண்டாம்னு நினைச்ச பரீட்சித்து மகாராஜா அந்த கலிபுருஷனை அழிச்சிருக்க கூடாதோ? அவர் தான் பெரிய வீரராச்சே,
அவர் கொஞ்சம் சண்டை போட்டு அவரை அழிச்சிருக்க கூடாதா? இது அங்கேயே வருது இந்த டிஸ்கஷன். ஏன் விட்டு வச்சார் அப்படின்னு நாம் நேற்றுக்கே பார்த்தோம். ஒரு 4 இடம் முதல்ல கொடுத்தார். அதுக்கப்புறம் கரிபுருஷன் முடியாது, எனக்கு இன்னொரு இடம் வேணும்னு கேட்டு 5 இடங்கள் தியூதம், பானம், ஸ்ரீயக, சூனா, யத்ர அதர்மஸ் சதுர்விதக, எங்கெல்லாம் அதர்மம் 4 வகைகளில் 4 இடங்களில் நடக்குமோ அங்கெல்லாம் நீ தங்கிக்கோன்னு சொன்னாலும் இன்னொரு தடவை யாச்சகம் கேட்டார். புனஸ்த யாச்சமானாய ஜாதரூபம் அதாத் பிரபு, நீ ஜாத ரூபத்தில் போய் தங்கிக்கோ, தங்கத்தில் போய் தங்கிக்கோ. தங்கத்தில் போய் தங்கிக்கோன்னு சொன்னோன்னா அவரும் இந்த 5 இடங்களை எடுத்துக்கொண்டார். இந்த பக்கத்தில் பரீட்சித்து he retrieved the other 3 legs. தர்மதேவன் தானே ஒற்றை காலோடு வந்து நின்றான். அந்த தர்மதேவனுக்கு மீண்டும் அவனுடைய 3 கால்களையும் கொடுத்து, தர்மனே நமஸ்காரம் பண்ணி, பூமாதேவி கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு. பாகவதத்திலே இன்னொரு இடத்துல ஒரு அழகான கதை உண்டு. ஒரு சின்ன தனிக்கதையாக ஒரு கதை உண்டு. கங்கை பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அபராஜிதன் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு நல்ல ஆட்சி, நல்ல ராஜா, பிரஜைகள்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கார்த்தால அரண்மனையே கங்கை கரையில் இருந்ததுங்கிறதுனால கங்கைக்கு போய் அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு வர்றது ராஜாவோட வழக்கம். அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி கங்கைக்கு போய் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் பொழுது முழுசாக விடியலை, லேசான இருட்டு இருக்கிறச்சே ராஜா அப்படி திரும்பி வர்றார். நடந்து திரும்பி வந்துட்டுருக்கிறச்சே தனியாக வர்றார். முன்னால் யாரோ ஒரு கூட வரக்கூடிய ஒருத்தர், அவர் கொஞ்சம் முன்னால் போயிட்டார். ராஜா மாத்திரம் வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கிறச்சே பார்த்தா திடீர்னு ஏதோ பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இருட்டில் ஃபுல்லாக இருட்டாக இல்லை, அந்த கருக்கல் அதில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. என்னன்னு இப்படி தலையை நிமித்தி பார்த்தார் ராஜா. பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, கொஞ்சம் நிறைய நகையெல்லாம் போட்டுருந்தா. அவள் அப்படி நடந்து வந்துட்டுருந்தா. ராஜா என்ன பண்ணார், அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இந்த நாளைக்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போகிறாளே, ஆபத்து ஒன்றும் இல்லை, அவருடைய நாட்டில் அவருடைய ஆட்சியில் எந்த ஆபத்தும் இல்லை, இருந்தாலும் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போகிறாளே, கூட யாரும் அவளுக்கு இல்லையா, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணாக இருக்காளே அப்படின்னு நினச்சி அப்படி லேசாக பக்கத்தில் போய், அம்மா மன்னிச்சுக்கோ, நீ யாருமா, என் நாட்டில் யாரோ ஒரு பிரஜையாகத்தானே இருக்கணும், இந்த நாட்டில் இந்த நாளைக்கு நடந்து போகிற அப்படின்னா உனக்கு ஏதாவது உதவி வேணுமாம்மா, நீ யாருமா, எங்கே போகிற, வேணும்னா கூட யாரையாவது வர சொல்லட்டுமா, ஏதாவது உதவி வேணுமா, தனியாக போறியே, இத்தனை நாளைக்கு தனியாக புறப்பட்டு போகணும்னா ஏதாவது அவசரமா என்னம்மா. அவன் இப்படி ராஜாவை மேலங்கீழும் பார்த்தா. பார்த்துட்டு சொன்னா, என்ன தெரியலையான்னா. தெரியலையேம்மா, நீ யாருன்னு தெரியல. உடனே சொன்னா, உன்னோட அரண்மனையிலேருந்து தான் புறப்பட்டு வரேன், எனக்கு ஐஸ்வர்ய தேவதைன்னு பேர், ரொம்ப நாளையாக உன் அரண்மனையில் ரொம்ப நாளாக இருந்துட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் போர் அடித்து போச்சு, அதனால் கொஞ்ச நாள் வெளியில் போகலாம்னு நினச்சி கிளம்பிட்டேன் அப்படின்னா. சரிம்மா, ஏதாவது உதவி வேணுமா, ஒன்றும் வேண்டாம், இங்கேருந்து போகணும், அதுதான், என்னை விட்டேனா போகிறோம், என்கிட்ட பேசின்னு இருக்காதேன்னா. சரிம்மா போயிட்டு வாமா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி போயிட்டு வாமான்னுட்டார். ஐஸ்வர்ய தேவத்தை அவள் வேகமாக போனான். இன்னும் கொஞ்சம் நாழி ஆச்சு, இவர் நடந்து வந்துட்டுருக்கார் அரண்மனையை பார்த்து. இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்தோடனே இன்னொரு பொண்ணு வந்தா. சரி, இவ்வளோ நம்ம அரண்மனையிலேருந்து தான் புறப்பட்டு வராளோ, முன்னால் அவள் சொன்னாலே அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சின்னா, அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு வந்து ஆரம்பித்தார். அவள் உடனே சொன்னா, நான் நீதி தேவதைனா. அம்மா நீயும் என் அரண்மனையிலேருந்து தான் வரியா? ஆமாம், உங்கள் அரண்மனையிலேருந்து தான் வரேன், வேறு எங்கேருந்து, இவ்வளோ நகை நட்டெல்லாம் போட்டுன்னு வரேனே, வேறு எங்கேருந்து வர முடியும்?
சரிம்மா நீயும் புறப்பட்டுட்டியா? ஆமாம், அரண்மனையிலேருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் போகிறேன். சரின்னர். அவளும் போயிட்டா. இன்னும் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்தோடனே இன்னொரு பொண்ணு வந்தா. இவர் இப்போ ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் கேட்குறதா இல்லை. அம்மா புறப்பட்டு போறியா நீயும்? யாருமா நீன்னர். தர்ம தேவதைன்னா. போயிட்டு வாமா, நமஸ்காரம். ஐஸ்வர்ய தேவதை போயிட்டா, நீதி தேவதை போயிட்டா, தர்ம தேவதை போயிட்டா. அரண்மனை கிட்ட வந்துட்டார். அரண்மனை வாசல் உள்ளே போக போகிறார். ஒருத்தி வேக வேகமாக வெளியில் வந்தா. அவளும் ரொம்ப அழகாக இருந்தா, நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுருந்தா. அம்மா உன் பேர் என்னம்மான்னர். சத்திய தேவதைன்னா. அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். காலை பிடிச்சிருந்தார். போகாதம்மா, நீ மாத்திரம் போகாத. ஐஸ்வர்ய தேவதை போயிட்டா, நீதி தேவதை போயிட்டா, தர்ம தேவதை போயிட்டா, அவர்கள்லாம் போனால் பரவாயில்ல. நீ சத்திய தேவதை, நீ மாத்திரம் போகாதம்மா. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுடு. நான் எப்படி நடக்கணும்னு சொல்லு, நான் அதே மாதிரி நடந்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ போகாதேன்னர். இவ்வளவு கெஞ்சரியே. நான் போகலை, நீ ஒன்றும் தப்பு பண்ணலை, இருந்தாலும் போகலாமோன்னு பார்த்தேன். இவ்வளவு கெஞ்சற, பரவாயில்ல நான் போகலைன்னு அவள் திரும்பினான். அவள் திரும்பின அடுத்த நொடி போயிருந்த 3 பேரும் திரும்பி வந்தார்கள். எங்கே சத்தியம் இருக்கோ அங்கே தர்மம் இருக்கும், எங்கே சத்தியம் இருக்கோ அங்கே நீதி இருக்கும், எங்கே சத்தியம் இருக்கோ அங்கே ஐஸ்வர்யம் இருக்கும். அதனால தான் அந்த ஒரு கால், ஒத்த கால் எதுன்னா சத்தியம் மிச்சம் இருந்தது. 4 கால் போயிடுத்து, 4 காலில் 3 கால் போயிடுத்து, ஒரே ஒரு கால் இருந்ததுன்னா சத்தியங்கிற கால் மிச்சம் இருந்தது. அந்த ஒரு கால் இருந்தால் போரும், மிச்சத்தை வாங்கி விடலாம், பெற்று விடலாம், எப்படியோ அது கிடைத்து விடுங்கிறதுனால தான் மிச்ச கால்களை வரவழைச்சு தர்மதேவனை, அப்பா நீ எங்கேயும் போயிடாத, இந்த பூமியிலேயே இருன்னு கேட்டுண்டாராம் பரீட்சித்து. பூமாதேவியும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டாள். பூமி சுபிட்சமாக இருந்தது. பரீட்சித்து ஆட்சி நடத்தினார். பரீட்சித்து இருக்கிற வரைக்கும் கலிபுருஷனால் பெரிய பிரச்சனையை உலகத்தில் கொண்டு வர முடியலை. கலிபுருஷன் எப்போ பூமிக்கு வந்தார்னு கேட்டால், என்னைக்கு கிருஷ்ணர் புறப்பட்டு போனாரோ, எந்த கிருஷ்ணர்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேனாரே, அந்த கிருஷ்ணர் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்காகத்தான் வரேன்னவர். அவர் புறப்பட்டு போன உடனே கலிபுருஷன் உள்ளே வந்துட்டான். ஆனால் கலிபுருஷனை அப்படி நீ உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மாத்திரம் இருந்துக்கோ, மற்ற இடத்துக்கு வராதேன்னு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தார் பரீட்சித்து. ஆனால் பரீட்சித்து மகாராஜா கலியை அழிக்கலை. அதைத்தான் அந்த முனிவர் கேட்டார், ஏன் அழிக்கலைன்னர். அழிச்சிருக்கலாமே, அழிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாதே, ஏன் அழிக்கலைன்னர். நான் அந்தியேஷ்டி கலிம் சம்ராட் சாரங்க இவ சாரபுக். கலியை அவர் கொல்லலை, கலியை அழிக்கலை, அப்படியே தான் விட்டுருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, கலி எப்போ உள்ளே வந்துட்டானோ, எப்போ கலியுகம் ஆரம்பிச்சுடுத்தோ, அப்போது நன்மையை பண்ணினால் அது பலிக்கும், தீமையை பண்ணினால் எங்கேயோ ஒளிஞ்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தாக்கும். அதில் இன்னொரு காரணமும் சொன்னார் சூத பௌராணிகர். இங்கே யாராவது வழக்கறிஞர்கள் இருந்தால் அவர்கள் கொஞ்சம் அதை பற்றி நினச்சி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சட்டங்கள்லாம் தப்பு நடந்தால் தப்பு செய்தவரை தண்டிக்கும், தப்பு பண்ணினவரை தண்டிக்கும். தப்பு பண்ணலாம்னு மனசுக்குள்ள திட்டம் போடுறவரை அந்த சட்டத்துக்கு தெரியாது. சட்டத்தினுடைய கண்களுக்கு அது புலப்படாது. சட்டத்தில் 2 விஷயம் சொல்லுவார்கள். ஆக்டஸ் ரியஸ், தவறு செய்வது, குற்றம் செய்வது, குற்றம் இழைப்பது, குற்றம் செய்யப்படுவது புலப்படுது.
புலப்படுகிற அந்த குற்றத்தை சட்டம் தண்டிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு யாரையோ அடிக்கணும் அப்படின்னு மனசில் எண்ணம். என் மனசுக்குள்ளே அதை பிளான் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வேறு யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் அடிச்சுட்டு வாங்குறேன். இப்போ அடித்தது அவர் தான், சட்டத்துக்கு அவர் அடித்தார்னு தெரியும். நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லையே அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியில் தெரியாமலே போயிடும். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ அம்பு தான் தெரியும், நான் தான் எங்கெந்தோ பண்ணின இந்த வேலையங்கிறது வெளியிலேயே தெரியாது. மென்ஸ் ரியாவா ஆக்டர்ஸ் ரியஸானா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் ஆக்டர்ஸ் ரியஸ் தான் கண்ணுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டென்ஷன் தெரியாது. ஆனால் நம்முடைய சம்பிரதாயம் எப்படின்னு கேட்டால் இன்டென்ஷன் கூட தப்பாக இருக்கக்கூடாது. அப்படித்தானே இந்த சம்பிரதாயம். கலி உள்ள வந்த உடனே இந்த சம்பிரதாயத்திலேயும் ஒரு சிக்கல் ஆரம்பித்தது. கலிகாலத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் பாவ காரியங்களுக்குத்தான் பாவம் சேருமே தவிர பாவ நினைப்புகளுக்கு பாவம் சேராது. கலிபுருஷன் நமக்கு ஒரு விதத்தில் ஒரு வசதியை கொடுத்துருக்கான். மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருந்தாலும், பாவ காரியங்கள் இருந்தாலும், பாவ சிந்தனைகள் இருந்தாலும் அதுக்கு பாவம் சேராது. பாவம் பண்ணினா மாத்திரம்தான் பாவம் சேரும். அதனால் பாவகாரியம் பண்ணி கலியை அழிக்கிறேன்னு போனால் அது பல மடங்காக இந்த நாட்டை எங்கிருந்தோ அழித்து விடும்னு நினச்சாராம் பரீட்சித்து. அதனால தான் அவன் எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கி இருக்கட்டும், அவனை போய் நாம் தொட வேண்டாம், தொட்டால் அது இங்கே பரவி விடும். கலிபுருஷன் எப்படிப்பட்டவன்னா கோழைகள் முன்னால் தைரியசாலியாக நிற்பான், தைரியமாக இருப்பவர்கள் முன்னால் கோழையாகி விடுவான். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு தைரியமாக வைராக்கியத்தோடு நின்னா அவன் கோழையாயிடுவான். இல்லை ஒருவேளை அப்படின்னு இழுத்தா அவன் தைரியசாலி ஆயிடுவான். கலினா பாலேஷு சூரேன தீர பரீணா அப்பிரமதக பிரமதேஷு. நல்லவர்களை பார்த்து அவன் பயப்பட மாட்டான், விருக்கத்தை போல காத்து கொண்டிருப்பான். விருக்கம்னா நரி, நரிய மாதிரி காத்துருப்பான். எங்கேயாவது கொஞ்சம் பயப்படக்கூடியவர்கள், கொஞ்சம் தயக்கம் கொண்டவர்கள் இருந்தால் அவர்கள் மேலே பாஞ்சிடுவான். இந்த கலி காத்து கொண்டிருந்தான். எங்கே பாயறதுன்னு சான்ஸ் பார்த்து காத்துன்னு இருந்தான். ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைச்சிது. மிக அற்புதமாக நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பரீட்சித்து மகாராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போனார். ஏகதா தனுர் உத்யம்ய விசரன் மிருகாயாம் வனே. மிருகங்கள் நடமாடக்கூடிய வனத்தில் வேட்டையாடுறதுக்காக கையில் வில்லை பிடித்து கொண்டு, தனுசை பிடித்து கொண்டு போனார். அன்னைக்கின்னு பார்த்து அவர் கண்ணில் எதுவுமே படலை. சுற்றி சுற்றி வர்றார், ரொம்ப நாழியாருது. இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி வந்ததில் பசியும் தாகமும் சேர அப்படியே களைச்சு போனார். ஸ்ராந்தக, அப்படியே களைச்சு போய் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, தண்ணீர் தாகம், எங்கேயாவது நீர் கிடைக்குமா, ஜலாசயம் எங்கேயாவது கிடைக்குமான்னு அப்படியே தேடிண்டே போகிறார். தேடிண்டே போனதில் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தார். பிரவிவேஷ தம் ஆசிரமம். இவர் உள்ளே போன நாளைக்கு ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காருங்க. சரி, அவர்கிட்ட போய் தண்ணீர் கேட்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி தாகம் வரட்டுகிறது. பசியும் தாகமும் சேர என்ன பண்ணுறோன்னே அவருக்கு புரியலை. அந்த மாதிரி ஒரு களைப்பில் அங்கே உட்காந்துருக்கிறவர்கிட்ட போய்
தண்ணி கேட்கலாம்னு பக்கத்தில் போய் நின்னார். உக்காந்துட்டு இருக்கிறவர் துரிய நிலையில் இருக்கார். தியானத்திலேயே உயர்வான துரிய நிலையில் இந்த 3 தாண்டி ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தியை தாண்டி துரியத்தில் இருக்கார். அவருக்கு சுத்தி நடக்கிறத பற்றி எதுவும் கவலை இல்லை. மாந்தோல் ஆடை, கண்கள் மூடி இருக்கு, முழுக்க முழுக்க அப்படியே தியானத்தில் துரியத்தில் இருக்கார். எந்த அளவுக்கு அவருக்கு தன்னை பற்றி சுற்றி இருக்கிறத பற்றியெல்லாம் கவலையே இல்லைன்னா, ஒரு பக்கத்தில் மாந்தோல், ஆனால் ஜட்டாபாரம் எல்லாம் அப்படியே கலைஞ்சி இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணையெல்லாம் மறைச்சி தொங்குறது. இவர் பக்கத்தில் போய் நின்று இங்கே எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னார். பதில் வரல. அவ்வளவு தியானத்தில் இருக்கிறவர்கிட்டேந்து எந்த பதிலும் வரல. சாதாரணமாக கோபப்படாத பரீட்சித்து மகாராஜாவுக்கு அன்னைக்கு கோபம் வந்தது. மற்றவர்களை பார்த்து அவ்வளவா கோபப்படாத, என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற பரீட்சித்துக்கு அன்னைக்கு கோபம் வந்தது. என்ன கோபம் வந்தது? அலப்த திருணபூமியாதிர் அசம்பிராப்த அவஞாத்தம் இவாத்மானம். உக்காருன்னு கூட சொல்லலையே. நான் ராஜாவாச்சேன், என்னை உக்காருன்னு சொல்லலை. இந்த புல்லு தரையில் உக்காருன்னு சொல்லியிருக்கலாமே, அது கூட சொல்லலை. தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறேன், அதுக்கு பதில் கூட சொல்லலையே. ஒருவேளை அரசர்கள் மேலே இவருக்கு வெறுப்போ, சத்திரிய வம்சம்னு சொன்னால் இவருக்கு நம்ம மேலே வெறுப்போ, அதனால் தியானத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்காரோ? நிஜமாவே தியானத்தில் இருக்காரா இல்லை தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரா? சரி, இங்கே தண்ணி கிடைக்கல அப்படின்னு திரும்பினவர், ஒருவேளை இவர் நடிக்கிறாரோ தியானத்தில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு செத்த பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டார். பிரம்மரிஷே அம்சே கதாசும் உரகம் ருஷா. ஒரு பாம்பு எடுத்து அப்படி அவர் கழுத்தில் போட்டார். அதுவும் எப்படி? தன் கையாலெல்லாம் பாம்பை தொடல, அந்த கையில் வில்லு வச்சுட்டு இருந்தார் இல்லையா? வினிர்கச்சன் தனுஷ்கோட்யா நிகாய புறம் ஆகமத். அந்த வில்லில் அப்படி ஒரு பாம்பு, அங்கே சின்னதாக ஒரு பாம்பு, செத்த பாம்பு கிடந்தது. அப்படி வில்லால் எடுத்து அவர் கழுத்தில் போட்டார். போட்டுட்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டார். பிரம்மரிஷியான ஷமீகருடைய கழுத்தில் அந்த பாம்பு கிடந்தது. அந்த பக்கத்தில் அவருடைய பிள்ளை தன்னுடைய நண்பர்களோடும் மற்ற சிஷ்யர்களோடும் பேசிக்கொண்டிருந்தவன். அவன் சிறந்த தபஸ்வி. அவன் ஏதோ எதேச்சியாக வந்தான். அப்பா கழுத்தில் பாம்பு இருக்குன்னு பார்த்தான். அப்பா இன்னும் தியானத்திலேருந்து எழுந்திருக்கல. அவனுக்கு கோபம் வந்தது. அதுக்குள்ள ராஜா போறாருங்கிறது தெரிஞ்சுது. ஓ, ராஜாங்கிற திமிரா? நாட்டை ஆள்கிற திமிர் தியானத்தில் உக்காந்துட்டு இருக்கிற எங்கள் அப்பாவோட கழுத்தில் பாம்பை தூக்கி போட்டுட்டு போகணும். உசுரில்லாத பாம்பை தூக்கி போட்டுட்டு போகணும்னா அரசன்கிற திமிர் தானே இருக்கணும்னு அவனுக்கு கோபம் வந்தது. நேர பக்கத்தில் இருந்த கௌஷிகி நதிக்கு போனான். கௌஷிகி ஆப உபஸ்பிருஷ்ய வாக் வஜ்ரம் விசசர்ஜ. கௌஷிகியில் போய் நீராடினான், தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான். அந்த தூய்மையோட ஒரு வாக்கு நான் இப்போ சொல்கிறேன். நான் சொல்கிற இந்த வாக்கு வஜ்ராயுதம் போல யார் எங்கள் அப்பாவோட கழுத்தில் பாம்பை போட்டானோ அவனை தாக்கும். வாக் வஜ்ரம். இந்திரனோட வஜ்ராயுதம் தாக்கினா, சேதப்படுத்தினா எவ்வளவு சேதப்படுத்துமோ அந்த மாதிரி இது அந்த அரசனை தாக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குறேன். எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தினானே, அவனை 7 நாளில் தக்ஷகன் கடிப்பான். தக்ஷக பாம்பு எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தினவனை இன்னும் 7 நாட்களுக்குள் கடிப்பான் சொல்லிட்டான். சொல்லிட்டு இருந்தாலும் அப்பாவை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது. எவ்வளவு பெரிய பிரம்ம ரிஷி இந்த மாதிரி உட்காந்துருக்காரே,
அப்படின்னு அப்பாவை பார்த்து இப்படி அழுதுண்டே இருக்கான். அந்த நேரத்துக்கு கரெக்டாக கண்ணை திறந்தார் அப்பா. தியானத்திலேருந்து எழுந்து இப்படி பார்த்தார். என்னப்பான்னார். மகன் அழுகிறான். மகனை பார்த்து கேட்டார், என்னப்பா? கேட்டுட்டு அப்படி பார்க்குறார். அவரோட கழுத்தில் பாம்பு. இந்த பாம்பு எடுத்து இப்படி போட்டார். என்னத்துக்கு அழற? என்ன ஆச்சு? எதுக்காக வருத்தமாக இருக்க அப்படின்னார். பிள்ளை நடந்ததை சொன்னான். அப்பா, இந்த மாதிரி உங்கள் கழுத்தில் ராஜா போட்டுட்டு போயிட்டார். அந்த ராஜா யாருங்கிறத மற்ற நண்பர்கள்லாம் சொல்லிட்டார்கள். நான் சாபம் கொடுத்துட்டேன் அவருக்கு. தான் ரொம்ப பெரிய செயல் செய்ததாக அந்த ப்ராவஸில் சொன்னான். நான் சாபம் கொடுத்துட்டேன் அவருக்குன்னா. அப்பா தன்னை பாராட்டுவார்னு நினச்சிண்டே சொன்னான். அப்பா அவனை பார்த்தார். அட பைத்தியக்கார பயலே, பெரிய தப்பு பண்ணிட்டியே, பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டியே. இப்படியா பண்ணுறது? யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணினா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அஹோ பதாம் ஹோ மகத்தஜ்ஞ. நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? தே கிருதம் மகத்தஜ்ஞ. அவர் பண்ணின ஒரு சின்ன தப்புக்கு அது அல்பமான விஷயம்டா. அல்பீயசி துரோக, அல்பமான ஒரு தப்பு அவர் பண்ணியிருக்கிறது. அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்கியே. இந்த ஒரு சின்ன தப்புக்கு உயிரை எடுக்கிற தண்டனையவா கொடுப்ப? இந்த மாதிரி நீ பண்ணினது தப்பு. அதுவும் யாரு? அரசர் வந்தார். உனக்கு தெரியுமா அரசர்னா யாருன்னு? அரசரை நாம் சாதாரணமாக நினைக்கிறது இல்லைப்பா. அரசரை தெய்வமாக நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, தெய்வம் எப்படி நமக்கெல்லாம் இருப்பதற்கும் வாழுவதற்கும் வசதிகளை தருகிறதோ அதே மாதிரி பூலோகத்தில் நமக்கு வசதிகளையும் பாதுகாப்பையும் தருபவர் அரசர். அதனால தான்ப்பா அரசரை தெய்வமாக நினைக்கிறோம். ஒரு அரசர் வந்திருக்கார், அவருக்கு ஏதோ தண்ணி கிடைக்கலன்னு கேட்டாருங்கிற அப்போ அவரை நாம் பராமரித்து அவருக்கு தண்ணி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இந்த ஆசிரமத்தில் அந்த தப்பு நடந்து போச்சுன்னா நம்ம பக்கத்துலேயும் தப்பு இருக்குது. நீ போய் அவரை இந்த மாதிரி பண்ணிட்டியே. ஒரு அரசர், சரியான அரசர் நாட்டில் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அங்கே நடக்கிற கான்வர்சேஷன், அந்த நேரத்தில் அப்படி ஒரு கான்வர்சேஷனான்னு நாம் ஆச்சரியப்படுவோம். ராஜ்யம்னா என்ன? அரசர் ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணலை, சரியாக பண்ணலைன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு அதர்மம் நடக்கும், எவ்வளவு திருட்டு நடக்கும், எவ்வளவு கொலை குற்றம் நடக்கும். அப்போ ராஜா சரியாக இருக்கணும்ப்பா. அந்த ராஜாவை நாம தான் சரியாக பராமரித்து அவருக்கு வேணுங்கிறத பண்ணி இருந்திருக்கணும். அவருக்கு போய் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து விட்டாயே. சரி, நீ கொடுத்துட்ட, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வருத்தத்தோடு போனார். இந்த பக்கத்தில் தன்னுடைய ஊருக்கு திரும்பி இருந்த பரீட்சித்துக்கு திடீர்னு ஏதோ தோணித்து. பசி தாகத்தில் நான் என்ன பண்ணுறேங்கிறதையே மறந்துட்டேனே. அந்த அளவுக்கா பசியும் தாகமும்? அந்த அளவுக்கா என்னோட இந்திரியங்களை நான் கட்டுப்படுத்தலை? அந்த களைப்பில் நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு பிரம்ம ரிஷிக்கு இப்படி ஒரு அவமானத்தை பண்ணிட்டேனே. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நான் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இதற்கான தண்டனையை நான் ஏற்க வேண்டும். அந்த ராஜா எப்படி இருக்கார் பாருங்கள். இதற்கான தண்டனையை நான் ஏற்க வேண்டும். அத்வைவ ராஜ்யம் பலம் ரித்த கோஷம் பிரகோபித பிரம்மகுல அனலோ மே தகத்வ பத்ரஸ்ய புனர்ன மே பூத் பாபீயசி தீர்த்விஜ தேவ கோப்யக. அவருடைய கோபம் பிரகோபித்த பிரம்மகுல அனல், அந்தணருடைய கோபம். அந்த கோபத்தினால நெருப்பு வந்து அந்த நெருப்பு என்னோட ராஜ்யத்தை அழிச்சாலும் சரி, என்ன அழிச்சாலும் சரி, என்னோட இராணுவத்தை அழிச்சாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.